அனைவருக்கும் வணக்கம். வாயுமூனை டிஜிட்டல் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவை பார்த்து நான் மிகவும் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நான் ஒரு வெளிநாட்டு பேச்சாளரை பற்றி உங்களிடம் பேசலாம் நான் நினைக்கின்றேன். வெளிநாட்டில் ஒரு பேச்சாளர், அவர் சிறந்த பேச்சாளர். அவர் அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை பற்றி ஒரு மேடையில் பேசிக் கொண்டிருந்தார். நல்ல பேச்சாளர். ஆனால் ஏத்த மாதிரி உட்கார்ந்த ஜனங்க இந்த பொருளாதாரத்தை பற்றி அவங்களுக்கு புரியாதனால அவங்க பாட்டுக்கும் அவங்க கதையை பேசிட்டு இருந்தாங்க. இவரும் அதை கண்டுக்காம பேசிட்டு தான் இருந்தார். அப்புறம் ஒரு எல்லை கடந்து, சரி சரி என்ன ஜனங்க அந்த பொருளாதார பேச்சாளர் பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, சரி சரி அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணாரு, ஜனங்களே இப்போ நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. உடனே அவ்வளவுதான், ஜனங்கள்லாம் ஏஞ்சினாலும் நிமிர்ந்து உட்காந்துக்கிட்டாங்க. சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு ஆர்வமா கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்ப பேச்சாளர் அந்த கதையை சொன்னாரு. ஒருவன் தன்னுடைய கழுதையை இன்னொருத்தனுக்கு வாடகை கொடுத்தான். வாடகை வாங்கிட்டு வாடகை வாங்கிட்டு போயிட்டான். ஒரு வாரம் கழிச்சு பகல் 12 மணி ஆத்துல அந்த கழுதையை வாடகைக்கு வாங்கிட்டு வந்தவன் ஆத்துல ஓட்டிட்டு வந்தான். அவனுக்கு பொடி தாங்க முடியல, சுடுது. உடனே என்ன பண்ண, கழுதையை நிறுத்தி அந்த நிழல்ல நின்றுக்கிட்டான். அந்த நேரம் பார்த்து கழுதையை வாடகை விட்டான் பாரு. அவன் என்ன பண்ணான், அங்கே இருந்து வந்துகிட்டு இருந்தான். அவனுக்கு பொடி தாங்க முடியல, சூடு தாங்க முடியல. உடனே என்ன பண்ணான், அவன் நிழல்கிட்ட கழுதைகிட்ட நான் உனக்கு கழுதையை தான் வாடகை விட்டான், நிழல வாடகைக்குள்ள நவுறு அப்படின்னு சொல்லிட்டு அவனை இடிச்சு திட்டு இவன் நின்றுக்கிட்டான். அவன் என்ன சொன்னான், இல்ல இல்ல கழுதையை வாடகை கொடுத்தாவே நிழலையும் எனக்கு தான் சொந்தம், நீ நவரான்ட்டு அவன் இவனை அடிச்சு தரலாம். அவன் இல்ல இல்ல நான் உனக்கு கழுதையை மட்டும் தான் வாடகை கொடுத்தான், நிழல வாடகை கொடுக்கல அப்படின்னு அவன் அவன் சொன்னான். இது மாதிரி ஒருத்தர் நெட்டி தள்ளிட்டே இருந்தாங்க. ஒரு நிமிஷம், ஒரு போன் வருதுங்க. ஹலோ சொல்லுங்க. அதை உங்க பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணுமா, எந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலாம்னு கேட்குறீங்களா? அதாவது கல்விக்கு கடவுள் யாரு? சரஸ்வதி. இப்ப ஸ்ரீ சரஸ்வதி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி ஆலிச்சிக்குடி விருத்தாச்சலம், அந்த பள்ளிக்கூடத்தில் உங்க பிள்ளைங்க சேருங்க. பந்தா இல்லாத பள்ளிக்கூடம், பர்சன்டேஜை காட்டுற பள்ளிக்கூடம். சேர்த்துக்கிறீங்களா? சரி, ரொம்ப நன்றி. இப்போ நம்ம கதைக்கு போமா. கழுதையை வாடகைக்கு விட்டவன் எனக்கு தான் நிழல் சொன்னாங்க, கழுதைக்காரன் எனக்கு தான் நிழல் சொன்னாங்க. 2 பேரும் நெட்டி தெளிக்கணுமா. அப்ப ஜனங்க என்ன பண்ணாங்க, அப்புறம் சொல்லுங்க அவன் யாருக்கு கழுதை நிழல் நின்றுது அப்படின்னு ஆர்வமா கேட்க ஆரம்பிச்சாங்க. உடனே அந்த பேச்சாளர் என்ன பண்ணா, அதாவது தன்னுடைய பேச்சை நிறுத்திட்டான். ஜனங்களே, நான் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்துகின்ற கருத்துக்களை உங்ககிட்ட பேசுறேன், அதை நீங்க கவனிக்கல. அப்புறம் ஒரு கழுத கதை சொல்றேன், இந்த கழுத கதைய ஆர்வமா கேட்டு அப்புறம் அந்த நிழல்ல யார் நின்றுதுங்க யார் நின்றுதுன்னு கேட்குறீங்க. இப்படிப்பட்ட மக்கள் இருக்கின்ற வரையில் இந்த நாடு உருப்படாது என்று கூறி என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன் என்று அவன் தன்னுடைய பேச்சை முடித்துக் கொண்டான். நன்றி, வணக்கம். மேலும் வாயுமூனை டிஜிட்டல் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். நான் தொடர்ந்து சுவையான கதைகளை உங்களுக்காக சொல்ல காத்திருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.